2026 தேர்தலில் தாவேகாவினுடைய மிகப்பெரிய ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் ஒரு வகையில் கிடையாது. அதே சமயத்தில் மற்ற கட்சிகளும் அவங்களுடைய பணிகளை 2026 தேர்தலில் வெற்றி பெறும் பணிகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் எல்லாராலையும் விமர்சிக்கப்படுறதாகவும் இருக்கட்டும், ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு. தாவேகா சரியாக ஒரு ஆண்டு 10 மாதங்கள் கட்சியை தொடங்கி ஆகியிருக்கு. முதல்ல விக்கிரவாண்டியில் மாநாட்டை நடத்தின விஜய், அதன் பிறகு மதுரையில் 2வது மாநாட்டை நடத்தினார். அதன் பிறகு கட்சியினுடைய பொறுப்பாளர்களை தொடர்ந்து நியமிக்கும் வண்ணம் இருந்தது. மதுரை மாநாட்டில் விஜய் பேசும்போது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சியினோ அரசியல் எதிரி திமுகனோ தீவிரமாக விமர்சித்தார். அதிமுகவை மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்படலைனாலும் அதிமுகவோடு தான் இவருடைய கூட்டணி இருக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள் பல்வேறு எழும்பிய நிலையில் இதுவரைக்கும் எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படலை. ஆனால் அதற்கு முன்னாடி கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து எல்லாரையும் பலப்படுத்தக்கூடிய வேலையில் விஜய் இறங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து, இதில் செங்கோட்டையன் போய் சேர்ந்த பிறகு பல்வேறு திட்டப்பணிகள் எல்லாம் மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக விஜய் எந்த மாதிரியான ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறாரு, மக்களுக்காக அவர் களத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. பணத்தை சம்பாதிக்கிறதுல எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை, நான் பார்க்காத பணம் இல்லைன்றதை எல்லா கூட்டங்கள்லையும் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக விஜய் உருவாகியிருக்காரு. மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் எப்படி கூட்டணி அமைக்க போகிறாரு, அந்த கூட்டணியில் எப்படி வெற்றி பெற்று முதல்வர் வேட்பாளராக வரப்போகிறாரு, முதல்வர் அரையணையில் உட்காரத்துக்கான என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ண போகிறாரு. இது ஒரு புறம் இருக்க, செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு, அதாவது கட்சியினுடைய அடிப்படை எனக்கு போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்ன டிவிகே கட்சி இன்னைக்கு மேல்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே எல்லா கட்சிகள்லேருந்தும் முக்கிய பொறுப்புகள்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்களும் பல கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவங்களும் தான் இன்றைக்கி முக்கிய பொறுப்பு கொடுத்து தாவேகாவில் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் பலர்கிட்ட நம்ம தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகிட்ட பேசும்போதெல்லாம் அவங்களுடைய வருத்தமும் வேதனையும் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் தாவேகாவில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை தலைவர் பண்ணுவார் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இது பொறுப்பு கிடையாது, இனியும் பொறுப்பு மாற்றி நியமிப்பேன் அப்படின்றத தலைவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். திரையுலகிலேருந்து முதலமைச்சரானவர் தான் எம்ஜிஆர். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் இந்த பயணத்தில் இருந்தார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து தான் விஜயினுடைய பயணமும் துவங்கியிருக்கு. அதே போல் ஃபிலிம்லைன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குன்றது யாரும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எப்படி அரசியலாக மாற்றி அதை வெற்றி கோணத்தில் கொண்டு போகிறதுன்றது தான் மிகப்பெரிய சவால். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த 2 தலைவர்களுமே, எம்ஜிஆராக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும், இயல்பாக அவர்களை தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் டிவிகேல அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அவங்களுடைய தொண்டர்களுக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தொடர்ந்து நடக்கக்கூடிய கட்சியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது பதவிகளுக்கு பணம், அதே போல் உட்கட்சி கூசல், அதே போல் பேனர் அடிக்கிறதுல யார் முகத்தை முன்னாடி போடுறது பின்னாடி போடுறதுன்ற பிரச்சனை, அதே போல் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பல்வேறு விஷயங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் மேல்மட்ட, அதாவது அடிமட்டத்தில் இருக்க தொண்டன் தான் மேல்மட்ட பொறுப்புக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியுடைய மாநாட்டில் அறிவித்த விஜய், ஆனால் அதன் பிறகு இப்போ வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர் தான். அதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு கட்சியில் சார்ந்தவங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு கொள்கையிலேருந்து உள்ளே வந்தவங்க, இதெல்லாம் இணைச்சி எப்படி விஜய் கொண்டு போகிறாரு, இது ஒரு புறம் இருக்குது. அஇஅதிமுகவினுடைய பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை நடந்து 170 தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிடும் என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாரு, அதற்கான வேட்பாளர்கள் எப்படி தயார் பண்ண போகிறாரு, இப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. திமுகவினுடைய கூட்டணி இதுவரைக்கும் அசுர பலமாக அப்படியே இருக்குது. எந்த விதமான கூட்டணி விரிசல்கள் இல்லாத அளவுக்கு திமுக ஒரு புறம் களத்தில் 2026 களத்தில் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சம் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது விஜய் தான். அது
பட்டி தொட்டிகள் எல்லாம் அவர் ஒரு ஹீரோ அப்படின்றத தாண்டி அவருடைய பேச்சுக்கும் அவருடைய ஒரு ஃபேஸ் வேல்யூக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், இவரை விடக்கூடாது அப்படின்றத இளம் சிறார்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்தேன்ற மாதிரி எல்லாருமே விஜய் பக்கம் இருக்கிற அளவுக்கு தான் விஜயினுடைய ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அவங்க மத்தியில் தான் இது மிகப்பெரிய ஒரு குழப்பம் தொடர்ந்து நிலவிக்கிட்டு வருது. இந்த சூழலில் தான் நேற்று வந்து அவருடைய காரை மறிக்கும் அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பொறுப்பு போட்டதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நாங்கள் வந்து தலைவரை சந்திக்க பலமுறை முயற்சித்தோம், முடியலை. பல மேல்மட்ட தலைவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம், முடியலை. அப்போது தலைவரிடமே இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றத அவர் காரை முற்றுகையிட்டது அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய இது அதிகமாக கேரளாவில் நடந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், பல மாநிலங்களில் நடந்து பார்த்துருக்கோம். இது எப்படி வந்து விஜய் கையாள போகிறாரு, 2026 தேர்தல் எப்படி இருக்க போது, விஜய் நல்ல விஷயத்தை யோசித்து வந்திருந்தாலும் அவர் சொன்னபடி எல்லா தொண்டர்களை தான் தலைவராக்க போகிறாரா, இல்லை வெளியே இருந்து இன்னும் ஆட்கள் பல கட்சிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எம்எல்ஏ பதவிகள் வழங்கி அதை வந்து அழகு பார்க்க போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்ற பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு தக்கார் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, 2026 தேர்தலில் பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் எல்லா கட்சிகளுடைய கேண்டிடேட் யார், ப்ளஸ் முன்னாடி யார் இருக்காங்க, இப்போ யார் இருக்காங்க, இனிமேல் யார் இருக்க போகிறாங்க என்ற முழு விவரங்களையும் விரைவில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்க வாழ்த்துக்கள். நன்றி.